यद्बृन्दावनमासाद्य पङ्गुः कञ्जोऽभिवाजनः स्तोत्रेणानेन यः कुर्यात् प्रदक्षिणनमस्कृतिः सजङ्कालो भवेदेव गुरुराजप्रसादतः. குரு ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரம். ஸ்லோகம் எண் 26. கால் முடம் உள்ளவனாயிருந்தாலும் சரியே, நொண்டியாயிருந்தாலும் சரியே, இந்த ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரத்தை சொல்லிக்கொண்டு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியின் பிருந்தாவனத்திற்கு பிரதட்சிண நமஸ்காரம் செய்தால் அவன் குருவான ஸ்ரீ ராகவேந்திரரின் அருளால் வேகமாய் நடக்கும் சக்தியை கட்டாயம் அடைந்தே தீருவான் என்று ஸ்ரீ அப்பனாச்சாரியார் கூறுகிறார். நண்பர்களே, மூல பிருந்தாவனம் போல் மற்ற மிருத்திகா பிருந்தாவனங்களிலும் இதை அனுஷ்டிக்கலாம். सोमसूर्योपरागेश पुष्यार्कातिसमागमे योनुत्तममिदं स्तोत्रम् अष्टोत्तरशतं जपेत् भूतप्रेतपिशाचाति पीठा तस्य न जायते. குரு ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரம். ஸ்லோகம் எண் 27. சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், பானுவாரமும் புஷ்ய நட்சத்திரமும் கூடிய காலம், ஜென்ம நட்சத்திரமும் பானுவாரமும் சேர்ந்த காலம், ஜென்ம நட்சத்திரம், வைகிருதி யோகம், பௌர்ணமி, அமாவாசை, அர்த்தோதயம், மகோதயம் முதலான புண்ணிய காலங்களில் அத்தியந்த உத்தமமான இந்த ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரத்தை 108 முறை யார் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு பூதம், பிரேதம், பிசாசம் முதலிய துர்தேவதைகளின் சங்கடங்கள் எப்போதும் உண்டாகாது. கூட்டு பாராயணங்களின் போதும் ஒவ்வொருவரும் தனித்தனியாக 108 முறை பாராயணம் செய்தல் நன்று. நண்பர்களே, மனிதர்களாக பிறந்த நாம் நம் வாழ்க்கையில் நம் வாழ்நாட்களை கழிக்க எத்துணையோ செயல்களை அன்றாடம் செய்து வருகிறோம். எழுதல், காலை கடன்களை முடித்தல், உணவு உண்ணுதல், தொழில் புரிதல், ஊதியம் ஈட்டுதல், நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் அளவளாவி இன்பம் அனுபவித்தல், உறங்குதல் என்று நம் அன்றாட அத்தியாவசியமான செயல்கள் இவை போல நிறையவே உண்டு. இத்துணை செயல்களை செய்து நாளை கழிப்பதன் மத்தியில் நம் வேண்டுதல்களை இறைவனிடம் வைத்து பக்தி செய்யவும் சில மணி நேரங்களை நாம் நம் அன்றாட வாழ்க்கையில் ஒதுக்கினால் அது உடலுக்கும் மனத்திற்கும் புத்துணர்ச்சி கொடுக்க வல்லது. நண்பர்களே, ஒவ்வொரு வியாழனன்றும் நாம் காணும் குருவாரம் குருமகிமை என்ற தலைப்பில் நமது பக்தி சிந்தனாவில் இன்றும் நம் வீடியோ எண் 175 மூலமாக மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ 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 ராகவேந்திர சுவாமிகளின் மகிமைகளை காண்போம் வாரீர். ஸ்ரீ வியாசராஜர் ஸ்தாபித்த ஸ்ரீ யந்திரோத்தாரக ஹனுமான். நமாமி தூதம் ராமஸ்ய சுகதம் சசுரத்ருமம் பீனவிருத்தமஹாபாகும் சர்வசத்ரு நிவாரணம் நானாரத்னசமாயுக்த குண்டலாதிவிராஜிதம் சர்வதாஸ்பீஷ்டதாதாரம் சதாம் வைத்ருடமாகவே வாசினம் சக்கரதீர்த்தஸ்ய தட்சிணஸ்ய கிரௌசதா तुङ्गाम्बोधितरङ्गस्य वादेन परिशोभिते नानादेशागदैः सद्भिः सेव्यमानं नृपोत्तमैः धूपदीपादिनैवेद्यैः पञ्चकात्यैस्य सेवितः बव्रजामि श्रीहनुमन्तं हेमकान्तिसमप्रभं व्यासतीर्थयतीन्द्रेण पूजितं कविदानतः. ஸ்ரீ வியாசராஜ கிருத யந்திரோத்தாரக ஹனுமஸ்தவக 1-5. திரண்ட தோள்களை உடையவரும் சர்வ சத்துருக்களையும் நாசம் செய்பவரும் கல்பவிருக்ஷம் போன்றவரும் சகல சுகங்களையும் தருபவருமான ஸ்ரீ ராமதூதனை நமஸ்கரிக்கிறேன். விதவிதமான ரத்தினங்களால் செய்யப்பட்ட குண்டலம் உள்ளிட்ட ஆபரணங்களால் அலங்கரித்து உள்ளவரும் சஜ்ஜனங்களின் மனோபிஷ்டங்களை நிறைவேற்றுபவரும் யுத்தத்தில் திடமாக இருப்பவரும் துங்கபத்ரா நதியின் அலைகளில் வீசும் குளிர்ந்த இதமான தென்றலோடு கூடிய சக்கரதீர்த்தத்தின் தென்கரையில் உள்ள மலையில் எந்நாளும் இருப்பவரும் பல்வேறு தேசங்களிலிருந்து வரும் பக்தர்கள், ராஜசிரேஷ்டர்கள் போன்றோரால் பஞ்சகாத்தியம், தூபதீபங்கள் போன்றவற்றால் வணங்கப்படுபவரும் புடம் போட்ட தங்கத்தின் ஒளியை போன்று பிரகாசிப்பவரும் ஸ்ரீ வியாசதீர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்டு பூஜிக்கப்படுபவருமான ஸ்ரீ ஹனுமானை நமஸ்கரிக்கிறேன். ஸ்ரீ வியாசராஜர் அருளிய யந்திரோத்தாரக ஹனுமஸ்தவம் 1-5. ஸ்ரீ வியாசராஜர் 732 இடங்களில் ஸ்ரீ ஆஞ்சநேய விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்தார் என்றும் ஹம்பியிலே ஸ்ரீ யந்திரோத்தாரக ஹனுமானை பிரதிஷ்டை செய்தார் என்றும் பார்த்தோம் அல்லவா. யந்திரோத்தாரக ஹனுமானை பற்றி விஷயங்கள் நிறைய இருக்கின்றன.
ஸ்ரீ ராகவேந்திரர் ஸ்ரீ வியாசராஜ அவதாரத்தின் போது செய்த அற்புதத்தை காணுங்கள். ஸ்ரீ வியாசராஜர் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் சுமார் 40 ஆண்டுகள் மன்னர்களுக்கு ராஜகுருவாகவும் நீதிநெறி தவறாத அரசு புரிய ஆலோசனை சொல்பவராகவும் இருந்திருக்கிறார் என்று சரித்திரம் கூறுகின்றது. ஸ்ரீ வியாசராஜருக்கு விஜயநகர ஹம்பியிலே மிக பிடித்த இடங்களில் துங்கபத்ராவின் சக்கர தீர்த்தமும் ஒன்று. அந்த இடத்திற்கு பூர்வோத்தர துங்கபத்ரா என்று பெயர். அதாவது நதி கிழக்கிலிருந்து வடக்கு நோக்கி திரும்பும் திருப்புமுனை அந்த இடம் என்பது பொருள். இந்த சக்கர தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து தியானம் செய்வது ஸ்ரீ வியாசராஜரின் நித்திய அனுஷ்டானங்களில் ஒன்று. பலமுறை தியானம் செய்த போது ஸ்ரீ ஆஞ்சநேயர் தோன்றி மறைவதைப் போல் இருந்தது வியாசராஜருக்கு. ஆனால் ஸ்ரீமடத்தில் தியானம் செய்கையில் இதை போன்ற அனுபவம் ஏற்படவில்லை. சக்கர தீர்த்தத்தில் தியானத்தில் இருக்கையில் மட்டும் ஆஞ்சநேயர் தோன்றி மறைவது நிகழ்ந்தது. இதற்கு என்ன காரணம் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டிருந்தாலும் காரணமில்லாமல் பகவான் எதையும் நிகழ்த்த மாட்டார் என்று தனது தியானத்தை தொடர்ந்து வந்தார் ஸ்ரீ வியாசராஜர். அதற்கேற்ப ஒரு நாள் ஸ்ரீ வியாசராஜரின் கனவில் ஸ்ரீ ஆஞ்சநேயரே தோன்றி சக்கர தீர்த்தத்திற்கு எதிரில் என்னை பிரதிஷ்டை செய் என்று கூறி அந்த இடத்தின் மகிமைகளையும் சொல்லி மறைந்தார். மறுநாள் காலை ஸ்ரீ வியாசராஜர் கொண்ட மகிழ்வுக்கு எல்லையே இல்லை. வழக்கம்போல் சக்கர தீர்த்தத்தில் குளித்து தியானத்தில் அமர்ந்த பின்னர் எந்த இடத்தில் நாம் ஹனுமாரை பிரதிஷ்டை செய்வது, மூர்த்தியை யாரிடம் கொடுத்து செய்யச் சொல்வது என்ற சிந்தனையில் ஆழ்ந்தார். கனவிலே எல்லாவற்றையும் சொன்ன ஹனுமார் இடத்தையும் சிலை எங்கிருக்கிறது என்பதையும் சொல்லியிருக்கக்கூடாதா என்று நினைத்தவாறு கண்களை திறந்த போது ஒரு மலையிலிருந்து ஒரு குரங்கு விருட்டென வெளியில் வந்து சற்று நேரத்திற்கெல்லாம் மீண்டும் உள்ளே சென்றது. இதில் ஏதும் புதுமை இருப்பதாக அப்போது வியாசராஜருக்கு தோன்றவில்லை. ஆனால் தினமும் அந்த குரங்கு அதே இடத்திலிருந்து வெளிப்பட்டு மீண்டும் அதே இடத்தில் ஓடி மறைந்தது எதையோ உணர்த்துவதாகப்பட்டது. இதுவன்றி இவர் ஜெபம் முடிந்து கண்ணை திறப்பதற்காகவே காத்திருந்தது போல அந்த கணம் பார்த்து அது வெளியில் வரவே ஸ்ரீ வியாசராஜருக்கு ஒரு உண்மை புறப்பட்டது. அதாவது ஸ்ரீ ஹனுமாரை அந்த இடத்தில்தான் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்பதை தீர்மானித்து கொண்டார். தினமும் ஒரு குரங்கு வெளிப்பட்டு பின்னர் அதே இடத்தில் ஓடி மறைந்த இடத்தில் அடுத்த நாளே அங்காரத்தினால், அதாவது கரித்துண்டினால் ஒரு ஆஞ்சநேயரை வரைந்தார். அதற்கு நாமங்களை இட்டு பொட்டு வைத்ததும் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. ஆம், பொட்டு வைத்ததும் அந்த பாறை மீது வரைந்த உருவத்திலிருந்து ஒரு குரங்கு உயிர் பெற்று சடாரென பறந்தது. பாறையை பார்த்தபோது அவர் வரைந்திருந்த உருவமும் மறைந்திருந்தது. விஜயநகர சாம்ராஜ்யம்தான் கலைகளுக்கு பெயர் போனதாயிற்று. அதனால் ஸ்ரீ வியாசராஜர் தக்க ஸ்தபதிகளை கொண்டு ஒரு விக்கிரகத்தை வடிக்கச் செய்து அதை பிரதிஷ்டை செய்திருக்கலாமே. அதை விடுத்து அங்காரத்தால் ஏன் வரைய வேண்டும்? அது அவரின் வித்யா குருவின் தாக்கம். ஸ்ரீபாதராஜர் இவ்வாறு தான் அந்த ஒரு பாறையிலே ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை வரைந்தார். அது அப்படியே சிலாரூபமானது. அதை போன்றே ஸ்ரீ வியாசராஜரும் முயன்றார். ஆனால் அதிலிருந்து உயிர் பெற்று ஸ்ரீ ஆஞ்சநேயர் வெளிப்பட்டு விட்டார். ஸ்ரீ வியாசராஜரும் விடாமல் அடுத்த நாளும் இப்படியே செய்தார். அடுத்த நாளும் இதே ரீதியில் வரைந்த உருவத்திலிருந்து உயிர் பெற்று ஓடவும் பாறையிலிருந்த சிற்பமும் மறைந்தது. இதேபோல் அடுத்த நாளும் அதற்கடுத்த நாளும் என்று சுமார் 12 நாட்கள் இப்படியே தொடர்கிறது. அதற்கடுத்த நாள் ஸ்ரீ வியாசராஜர் பாறையின் மீது வரைந்த பின்னர் யந்திரத்தால் திக்பந்தனம் செய்தார். அதன் பிறகு ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு நாமங்களை வைத்தார். இம்முறை வரைந்த உருவத்திலிருந்து உயிர்த்தெழுந்து பறக்கவும் இல்லை, வரைந்த உருவமும் மறையவில்லை. அதாவது உயிர்த்தெழுந்தும் திக்பந்தனம் செய்திருந்ததால் பறக்க இயலவில்லை என்பதல்ல பொருள். ஸ்ரீ ஹனுமார் நினைத்திருந்தால் ஒரு க்ஷணத்தில் பறந்திருப்பார். பிரம்மாஸ்திரத்திற்கே கட்டுப்படாதவராயிற்றே அவர். ஆனால் இங்கு ஸ்ரீ வியாசராஜரால் திக்பந்தனம் செய்த போது கட்டுப்பட்டிருக்கிறார் என்றால் அது லோக மக்களுக்கு அருள் பாலிக்கத்தான். என்னை சக்கர தீர்த்தத்துக்கு எதிரில் பிரதிஷ்டை செய்து ஸ்ரீ வியாசராஜரிடம் சொன்னவரே ஸ்ரீ ஹனுமார் தானே. ஸ்ரீ வியாசராஜரின் மூலம் தனது மூர்த்தங்கள் நாடெங்கும் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் என்று ஸ்ரீ ஆஞ்சநேய மூர்த்தியே கொடுத்த வரம் அது. இப்படி தாம் திக்பந்தனம் செய்த பின்னர் இம்முறை பறக்கவில்லை என்பதால் உடனே ஆனந்தம் மேலிட்டவராய் முக்கியமான அட்சரங்களை எழுதி வட்ட வடிவமாக வரைந்து தப்பிச் சென்ற 12 ரூபங்களை மாலை போன்று ஒன்றின் வாழை இன்னொன்று பிடித்தபடி வேலி போல அரண் போல இருக்குமாறு வரைந்தார். யந்திரத்தால் பந்தனம் செய்யப்பட்ட ஹனுமார் ஆகையால் இந்த ஆஞ்சநேயருக்கு யந்திரோத்தாரக ஹனுமான் என்கிற பெயர் ஏற்பட்டது. இத்தாரம் என்ற கன்னட வார்த்தைக்கு நூல் அல்லது கயிறு என்று பொருள். யந்திர வடிவ ஆஞ்சநேயரை யந்திர கயிற்றால் கட்டியதால் இப்பெயர் ஏற்பட்டது என்றும் கூறுவர். தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு யந்திரத்திலிருந்து யந்திர வடிவாய் இருந்து உத்தாரணம் செய்வதால் யந்திரோ தாரக ஹனுமான் என நாமம் வந்தது என்று விளக்கம் சொல்வோரும் உளர். விளக்கங்கள் எல்லாம் சரிதான். ஆனால் ஸ்ரீ வியாசராஜரின் கனவினிலே ஸ்ரீ ஆஞ்சநேயர் தோன்றிய போது அந்த இடத்தின் மகிமைகளை கூறியதாக சொன்னீர்களே, அது அந்த இடத்தின் பெயர் கிஷ்கிந்தை. கிஷ்கிந்தையின் சிறப்புகள். திரேதாயுகத்தில் இந்த இடம்தான் கிஷ்கிந்தையாக இருந்தது. ராமாயணத்தில் வரும் கிஷ்கிந்தா காண்டம் அதில் உள்ளவைகள் நிகழ்ந்ததெல்லாம் இந்த இடத்தில்தான்.
இப்போதும் இப்பகுதிகளில் அதிக வானரங்கள் இருப்பது கூட வாலியும் சுக்ரீவனும் வானர சேனைகளும் வாழ்ந்த இடம் என்பதனால்தான். ஸ்ரீராமபிரான் ஸ்ரீ ஆஞ்சநேயரை சந்தித்த இடமும் இதுதான். எனக்கு ஸ்ரீராமர் முதலில் காட்சியளித்த இடம் இதுதான். அதனால் இங்குதான் என்னை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று ஸ்ரீ ஆஞ்சநேயரே ஸ்ரீ வியாசராஜரிடம் குறிப்பிட்ட இடம் இதுதான். இங்குள்ள மலைகளெல்லாம் செடி கொடி மரங்களின்றி பெரிய பெரிய பாறைகள் ஒன்றின் மீது ஒன்று அடுக்கி வைக்கப்பட்டது போன்ற அநேக குகைகளை உள்ளடக்கிய வண்ணம் அமைந்துள்ளன. இப்போது கூட யந்திரோத்தார ஹனுமானை தரிசிக்க செல்லும்போது ஓரிரு குகைகளை கடந்துதான் செல்ல வேண்டும். ஸ்ரீ வியாசராஜர் தனது சிஷ்யரான ஸ்ரீ வாதிராஜருக்கு இங்கேதான் பாடங்களை கற்றுத்தந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போது ஒரு சமயம் விஜயநகர பேரரசின் மன்னருக்கு கிருஷ்ணதேவராயர் அல்லது அச்சுதராயர் காலத்தில் பொருளாதார குறைவு ஏற்பட்டதாகவும் கிஷ்கிந்தை குகையினிலே வாலி மற்றும் சுக்ரீவனின் கஜானாவில் பொருள் இருப்பதாக ஸ்ரீ வாதிராஜர் தெரிவித்ததாகவும் அதன்படியே அங்கிருந்து பெரும் பொருள் இருப்பது கண்டறியப்பட்டு நாட்டு மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அநேகமாக அது அச்சுதராயர் காலமாக இருக்கலாம். கிருஷ்ணதேவராயர் காலத்தில் இதை போன்ற தேவை இருந்திருக்க சாத்தியமில்லை. சுக்ரீவனை வாலி துரத்திய போது சுக்ரீவன் ஓடி வந்து தஞ்சம் புரிந்த இடமும் அழகிய மாதங்க மலையும் இங்குதான் இருக்கிறது. முன்பு மதங்க முனிவரின் ஆசிரமமும் இருந்தது. இந்த மலை மீது ஏறிச் சென்றால் சுற்றுவட்டார அழகினை கண்டு ரசிக்கலாம். சக்கர தீர்த்தத்திலிருந்து யந்திரோத்தாரக ஹனுமானை தரிசிக்க செல்லும் வழியில் ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயம் அமைந்துள்ளது. ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு பதிலாக ஸ்ரீ ராம லட்சுமண சீதையுடன் சுக்ரீவன் கரண் குவித்து சேவிப்பது போல வித்தியாசமான அமைப்பில் ஆலயமூர்த்தி நன்கு பெரிய அளவில் இருக்கின்றது. சுக்ரீவனுக்கு இந்த கோயிலில் என்ன இப்படிப்பட்ட விசேஷம் என்றால் ஸ்ரீராமருக்கு சுக்ரீவன் செய்த மிகப்பெரிய உதவிதான். அதாவது சீதா பிராட்டியை ராவணன் ஆகாய மார்க்கமாக கடத்தி சென்ற போது சீதாதேவி தனது நகைகளையெல்லாம் கழற்றி கொத்தாக மேலிருந்து கீழே வீசியதை சுக்ரீவன் லபக்கென பிடித்து ஒரு குகையிலே பத்திரமாக வைத்திருந்தான். ஸ்ரீராமபிரான் சீதாதேவியை தேடி வருகையில் சுக்ரீவன் அவற்றை காட்டிய போதுதான் தாம் சரியான பாதையில் வருகிறோம் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டாராம். சுக்ரீவனை ஸ்ரீராமர் கட்டி தழுவிய இடமும் இதுதான். இதன் விளைவாகவே கோதண்டராமர் கோயிலில் சுக்ரீவனின் சிலை இருக்கிறது. ஹம்பியிலே எல்லாவற்றுக்கும் ஒரு கதை இருக்கிறது. ஹம்பியை மட்டும் சுற்றி பார்க்க குறைந்தபட்சம் ஒரு வார காலமாவது தேவைப்படும். சக்கர தீர்த்தமும் சுற்றிலும் மலைகளும் ஸ்ரீ கோதண்டராமர் யந்திரோத்தாரக ஹனுமார் கோயிலும் பார்க்க தேவிட்டாதவை. ஸ்ரீ வியாசராஜரால் முதலாக ஸ்தாபிக்கப்பட்ட யந்திரோத்தாரக ஹனுமான் நாளாக நன்கு தெளிவாய் கல்லில் செதுக்கிய சித்திரம் போன்று மெருகேறி காணப்பட துவங்கியது. இதன் பின்னர் 731 இடங்களில் ஸ்ரீ ஆஞ்சநேயரை ஸ்ரீ வியாசராஜர் பிரதிஷ்டை செய்திருந்தாலும் முதலாய் பிரதிஷ்டை செய்ததை பார்ப்பது ஒரு சுகானுபவம்தான். நேரில் சென்று பார்த்தால் நீங்கள் பரவசப்பட்டு போவீர்கள். அந்த இயற்கை அழகும் சில்லென்ற காற்றும் நம் மனத்தை ஜில்லென்று ஆக்கிவிடும். விடுமுறை நாட்களில் அல்லது சுற்றுகா செல்கையில் அவசியம் சென்று தரிசித்து விட்டு வாருங்கள். சக்கர தீர்த்த ஸ்நானம் சகல வளங்களையும் தரத்தக்கதாகும். ஸ்ரீ வியாசராஜர் அருளிய யந்திரோத்தாரக ஹனுமஸ்தவம் 8 ஸ்லோகங்களை கொண்டது. 5 ஸ்லோகங்கள் வரை ஹனுமனை துதிப்பதிலும் அப்படி துதிப்பதனால் வரும் பலன்களை மற்ற 3 ஸ்லோகங்கள் சொல்கின்றன. त्रिवारं यः पठे नित्यं स्तोत्रं भक्त्या द्विजोत्तमः वाञ्छितं लभते स्पीष्टं षण्मासाभ्यन्तरे खलु पुत्रार्थी लभते पुत्रं यशोर्थी लभते यशः विद्यार्थी लभते विद्यां धनार्थी धनमाप्नुयात् सर्वथा मास्तु सन्देहो हरिः साक्षी जगत्पतिः स्यः करोत्यत्र सन्देहं स याति नरकं त्रिवम्. அனுதினமும் 3 வேளை யாரொருவன் உத்தமமான மனத்துடன் இந்த ஸ்தோத்திரத்தை ஜபிக்கிறானோ தாம் வேண்டுவதை 6 மாத காலங்களில் கட்டாயம் பெறுவான். புத்திரப்பிராப்தி, கீர்த்தி, வித்யை, செல்வம் போன்றவை அவரவர்களின் விருப்பப்படி கிடைக்கும். இதில் சந்தேகம் தேவையில்லை. ஜகத்திற்கெல்லாம் அதிபதியாய் விளங்கும் ஸ்ரீஹரியே இதற்கு சாட்சியாக இருக்கிறார். ஆதலால் சந்தேகம் தேவையில்லை. அப்படி சந்தேகித்தால் நரகம்தான் கிட்டும் என்கிறார் ஸ்ரீ வியாசராஜர். நாமும் அனுதினமும் பாராயணம் செய்து பலன் பெறுவோம். முடிந்தால் ஹம்பி கஷேத்திரத்திற்கு சென்று தரிசிப்போம் என்று சங்கல்பம் செய்து கொண்டு பாராயணம் செய்யுங்கள். ஹம்பி கஷேத்திரம் அவ்வளவு ரம்யமானது. ஸ்ரீ வியாசராஜரின் வரலாற்றில் விஜயநகர சாம்ராஜ்யம் பெரும் பங்கு வகிக்கின்றது. விஜயநகர சாம்ராஜ்யம் தோன்றிய விதமும் செழித்த விதமும் அபாரமானவை. ஸ்ரீ வியாசராஜர் கோலோச்சிய இடம், ஸ்ரீ ராகவேந்திரரின் முன்னோர்கள் வாழ்ந்த இடம், ஸ்ரீ வாதிராஜர், ஸ்ரீ விஜயேந்திரர், ஸ்ரீ புரந்தரதாசர், கனகதாசர் போன்ற இன்னும் பல தவ சிரேஷ்டர்கள், முனி சிரேஷ்டர்கள் உலவிய இடம். நாமும் அந்த புண்ணிய பூமியில் கொஞ்சம் உலவி விட்டு வருவோம் என்று எல்லாம் சரித்திரத்தோடு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி என்பதால் கவனமாக கேட்க வேண்டும். விஜயநகர சாம்ராஜ்யத்தில் நாம் உலவச் செல்லும் முன்னர் ஸ்ரீ பிரகலாத அவதாரத்தில் ஸ்ரீ நரசிம்மரை பிரதிஷ்டை செய்தது போல, ஸ்ரீ வியாசராஜ அவதாரத்தில் யந்திரோத்தாரக ஹனுமானை பிரதிஷ்டை செய்தது போல, ஸ்ரீ ராகவேந்திர அவதாரத்தில் ஸ்ரீ வேங்கடவனை பிரதிஷ்டை செய்வதை காண்போம் வாரி. ஸ்ரீ ராமபிரான் அமர்ந்த கல்லும் ஸ்ரீ ராகவேந்திரர் ஸ்தாபித்த ஸ்ரீ வெங்கடரமணரும்
नीत्वा मासान् कबीसानिह तसस् हरितः पिरस्य सीतां विचित्य यातः श्रीमद्हनुमत्किरमत समनुसृत्य कच्छन् कबीन्द्रैः सुरीवात्यैरसङ्ख्यैः दशमुखसहजं मानयन्नप्तिवाचा தைத்தியக்னகசேதுகாரி ரிபுபுரருதவேத்வானரைர்வைரிகாதி. மால்ய பர்வத குகையில் ஒரு சில மாதங்களை கழித்து சீதையை தேடுவதற்காக 10 திக்கிலும் வானர சிரேஷ்டர்களை ஏவி சீதையின் இருப்பிடத்தை கண்டு வந்த ஸ்ரீ ஆஞ்சநேயரின் வார்த்தைகளை கேட்டு சுக்ரீவன் மற்றும் எண்ணிலடங்காத வானர சிரேஷ்டர்களுடன் புறப்பட்டு செல்லும் வழியில் ராவணனின் தம்பியான விபீஷணனுக்கு அடைக்கலம் கொடுத்து ஆதரித்து சமுத்திரராஜனின் முறையீட்டினால் மேலும் சில அரக்கர்களை அழித்து சேதுவை அமைத்து வானர சேனையினால் பகைவனின் பட்டினமான லங்காபுரியை வளைத்து முற்றுகையிட்டவரான ஸ்ரீராமர் எங்களை காப்பாற்றுவாராக. ஸ்ரீ ராகவேந்திரர் அருளிய ஸ்ரீ ராமசாரித்திர மஞ்சரி. ஸ்லோகம் 7. பிராயஸ்வ சரணௌ பும்சாம் சரண்யத்வேன பாணினா கிருபயா திசதே ஸ்ரீமத் வெங்கடேசாய மங்களம். தம் வலது திருக்கரத்தால் தம் திருவடிகளை அடியவர்களுக்கு காண்பித்து இந்த திருவடிகளை சரணடைவதே நற்கதி என்று சுட்டிக்காட்டும் சுதர்சனனே, திரு வெங்கடேசா உமக்கு மங்களம் உண்டாகட்டும். ஸ்ரீ வெங்கடேச மங்களாசாசனம். ஸ்லோகம் 9. ஸ்ரீ ஹனுமான், சுக்ரீவன், வாலி மற்றும் இதர வானர் சேனைகளையெல்லாம் சந்தித்த இடம் கிஷ்கிந்தை என்பதை விட சீதாதேவியை தேடிச் செல்லும் போது கிஷ்கிந்தையை கண்ட பின்னர் தான் ஸ்ரீ ராமலட்சுமணர்களுக்கு ஒரு உத்வேகம் எழுந்தது என்பதுதான் பொருத்தமானது. சீதாதேவியை தேடி மீட்கவும் ராவணனை வதம் புரியவும் வடக்கிலிருந்து தம்பி லட்சுமணனோடு தெற்கு நோக்கி புறப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் கிஷ்கிந்தையை அடையும் முன்னர் பல்வேறு பகுதிகளை கடந்து வந்துள்ளார். அப்படி வருகையில் ஒரு சில இடங்களில் தங்கி இளைப்பாரியுள்ளார். அவ்வாறு இளைப்பாரிய இடங்களில் ஒன்றுதான் மாதாவரம் பகுதி. மந்திராலயத்திலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்தில் மாதாவரம் உள்ளது. மந்திராலயம் ரோடு ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து மந்திராலயம் வரும் சாலையும் ரெய்ச்சூரிலிருந்து ஆதோனி செல்லும் சாலையும் மாதாவரத்தில் சந்திக்கும். அந்த சந்திப்பிலிருந்து மந்திராலயம் செல்லும் மார்க்கத்தில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து இடது பக்கத்தில் பார்த்து கொண்டே செல்லுங்கள். ஒரு சிறிய கோயில் தெரியும். பக்கத்திலெல்லாம் சிறு சிறு பாறைகள் இருக்கும். கோயிலுக்கு அருகே ஒரு விளக்கு கம்பம் இருக்கும். அந்த இடத்தில் தான் ஸ்ரீ ராமபிரான் அமர்ந்து இளைப்பாறினார். எதை வைத்து இதை நம்புவது? மற்றவர்கள் யாராவது சொல்லியிருந்தார் கூட அப்படியா என்று ராமாயணங்கள் எத்தனை உண்டோ அத்தனையும் அலச வேண்டியிருக்கும். ஆனால் சொன்னது ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். அதை கேட்டது திவான் வெங்கண்ணபந்த். அன்று கானகத்திலே மனம் ஒடிந்த சூழ்நிலையில் முதலில் இன்னாரென்று கூட தெரியாத போது ஒரு பவ்யம் இருந்தது. அதை காட்டிலும் 1000 மடங்கு பணிவுடன் ஸ்ரீ ராகவேந்திரர் முன்பு நின்று கொண்டிருந்தார் வெங்கண்ணா. கஷ்டம் வரும்போது இவரின் பெயரை உச்சரிக்க வேண்டுமாம். அப்படி உச்சரிக்கும் போது இவரெங்கோ நாம் எங்கோ இருக்கப் போகிறோம், இவர் எப்படி நம்மை வந்து காக்க முடியும் என்றெல்லாம் எண்ணாமல் சித்தி மசூத்காலின் நிலவரி வசூலின் போது ஒரு சோம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்று தனது உயிர்க்கே சவால் எழுந்தபோது சொன்னாரே, அதுதான் நம்பிக்கை. ஸ்ரீ ராகவேந்திரருக்கு எந்த தொந்தரவும் தரலாகாது என்று தனது நிலையை எவ்வளவோ சொல்லி பார்த்தும் சித்தி மசூத்கான் நம்பாததனால் தான் ஸ்ரீ ராகவேந்திரரை ஸ்மரிக்கிறார். அந்த பணிவும் அடக்கமும் திவான் ஆன பின்பும் ஸ்ரீ ராகவேந்திரர் தனது அடுத்த கட்ட யாத்திரையின் போது ஆதோனி அரண்மனைக்கு வந்த போதும் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு பணிவிடை செய் என்று சித்தி மசூத்கான் சொன்ன போதும், வெங்கண்ணா நான் சொன்ன கல் இதல்ல என்று ஸ்ரீ ராகவேந்திரர் சொல்லி கொண்டிருக்கும் போதும் அப்படியே தொடர்ந்தது. சுவாமி, நீங்கள் சொன்ன மாதாவரம் பகுதியில் இருந்துதான் கல்லை எடுத்து வந்து பிருந்தாவனம் செய்திருக்கிறேன். ஸ்ரீராமர் ஏன் இந்த கல்லிலும் அமர்ந்திருக்கக்கூடாது என்று ஒரு வார்த்தைக்கு கூட தனது அபிப்பிராயத்தை சொல்லாமல், சுவாமி நீங்கள் சொன்னதை நான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை, மீண்டும் சென்று ஸ்ரீராமபிரான் அமர்ந்த கல்லினை கொண்டு தங்களின் பிருந்தாவனத்தை உருவாக்குகிறேன் என்று ஆத்மார்த்தமாக சொன்னார் வெங்கண்ணா. வெங்கண்ணாவின் தன்மைகளும் பணிவும் அடக்கமும் நமக்கு கைவர வேண்டும். பெயரை மட்டும் வெங்கண்ணா என்று மாற்றி வைத்து கொண்டு விட்டால் போதாது. அதனால் வெங்கண்ணாவாக மாறிட இயலாது. ஏனெனில் வெங்கண்ணாவின் தன்மைகளுக்கு எதிர்மறையான குணங்களை கொண்டிருந்தால் அது வெங்கண்ணாவிற்கு இழைக்கும் பாவமாகும். ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு மாஞ்சாலம் எனப்படும் மந்திராலயம் மற்றும் மாதாவரம் பகுதிகளுக்கு வந்து அதன் பின்னர் கிஷ்கிந்தை பகுதிக்கு, ஆனைக்குந்தி, ஹம்பி பகுதிகளுக்கு சென்று அங்கிருந்து இலங்கைக்கு செல்லும் பயணத்தை தொடர்ந்தார். மந்திராலயத்திலிருந்து கிஷ்கிந்தை பகுதி சுமார் 150 கிலோமீட்டர் தூரத்தில் தான் உள்ளது. இது துங்கபத்ராவை ஒட்டிய கணக்கு. சாலை வழியே சென்றால் சுமார் 180 கிலோமீட்டர் ஆகும். கிஷ்கிந்தை வழியாக மந்திராலயத்திற்கு துங்கபத்ரா வருகிறது. அதன் எதிர் திசையில் மந்திராலயத்திலிருந்து கிஷ்கிந்தையை நோக்கி ஸ்ரீ ராமபிரான் பயணிக்கிறார். அதாவது மாதாவரத்திலிருந்து பயணிக்கிறார். நீங்கள் மந்திராலயம் செல்லும்போது அல்லது மந்திராலயத்திலிருந்து ஏதேனும் வாகனம் வைத்துக்கொண்டு பஞ்சமுகிக்கு செல்லும்போது ஸ்ரீராமபிரான் உலவே இடத்தையும் பிருந்தாவனத்திற்கு கல் எடுத்த இடத்தையும் ஒரு சேர தரிசிப்பது நன்று. சாலையின் ஓரத்திலேயே இப்பகுதி இருப்பதால் அந்த இடத்தை சுற்றி ஒரு அரண் அமைத்து பூந்தோட்டம் ஏற்படுத்தி அந்த இடத்தின் முக்கியத்துவத்தை ஒரு பலகையில் எழுதி வைத்தால் மிக
புனிதமான அப்பகுதி மேலும் புனிதமாகும். பக்தர்கள் எளிதில் அடையாளம் கண்டுகொண்டு அப்பகுதியில் பிரவேசித்து புண்ணியத்தை அடைய இயலும். மந்திராலயத்திற்கு செல்லும் பெரும் பகுதியினர் பஞ்சமுகி ஸ்ரீ ஆஞ்சநேயரை தரிசித்து வந்துவிடுகிறார்கள். ஆனால் மந்திராலயத்திலேயே இருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ வெங்கடரமணர் ஆலயத்திற்கு செல்வதில்லை. அதாவது வழி தெரியாமல், அதனது முக்கியத்துவம் தெரியாமல் இருந்து விடுகிறார்கள். பிரகலாத அவதாரத்தில் ஸ்ரீ நரசிம்மர் ஆராதனை, ஸ்ரீ வியாசராஜ அவதாரத்தில் திருமலையில் 12 ஆண்டுகள் வேங்கடவன் வழிபாடு, ஸ்ரீ ராகவேந்திர அவதாரத்தில் ஸ்ரீ வெங்கடரமணரே அவருக்கு குலதெய்வம். அந்த குலதெய்வத்தை தான் ஸ்ரீ ராகவேந்திரன் முதலாக மாஞ்சாலம் கிராமத்தில் பிரதிஷ்டை செய்து அதன் பின்னரே மற்ற பணிகளை துவக்கினார். இப்போது விஜயநகர சாம்ராஜ்யத்திற்கு செல்லும் முன் ஸ்ரீ ராகவேந்திரரின் அன்பென்னும் சாம்ராஜ்யத்தில் சஞ்சரித்த ஸ்ரீ ராகவேந்திரரின் ஆத்மார்த்த சிஷ்யரான ஸ்ரீ அப்பனாச்சாரியாரின் பிட்சாலயாவை குறித்து காண்போம். ஏனெனில் மந்திராலயத்திலே வெங்கடரமணரையும், பஞ்சமுகியிலே ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயரையும், மாதாவரத்திலே ராமரமர்ந்த பகுதியையும் தரிசிப்பது போல பிட்சாலயாவிற்கும் சென்று வர வேண்டும். ஸ்ரீ அப்பனாச்சாரியாரின் பிட்சாலயா. யோ பக்தியா குரு ராகவேந்திர சரணத்வந்த்வம் ஸ்மரண்யக் பட்டேத் ஸ்தோத்திரம் திவ்யமிதம் சதா நகி பவேத் தஸ்யா சுகம் கிஞ்சன கிம் த்விஷ்டார்த்த சம்ருத்திரேவே கமலாநாத பிரசாதோதயாத் கீர்த்திர்திக்விதிதா விபூதிரதுலா சாட்சி ஹயாஸ்யோத்ர ஹி இதி ஸ்ரீராகவேந்திரார்ய குருராஜப்பிரசாததः கிருதம் ஸ்தோத்திரமிதம் புண்ணியம் ஸ்ரீமத்பிர்ஹைபணார்பிதைர். எவன் ஒருவன் ஸ்ரீ குரு ராகவேந்திரருடைய சரணத்தை நினைத்து கொண்டு இந்த ஸ்தோத்திரத்தை ஜபிப்பானோ அவனுக்கு கஷ்டம் என்பதே இல்லை. லக்ஷ்மிபதியின் அருளால் உலகம் முழுவதும் புகழும் நிகரற்ற ஐஸ்வர்யமும் மேலும் இஷ்டப்பட்ட அனைத்தையும் அடையலாம் என்பதற்கு ஹயக்ரீவனே சாட்சி. இவ்வாறு குரு ராகவேந்திரரின் அனுகிரகத்தால் அவரின் ஆத்மார்த்தமான சிஷ்யர் அப்பனாச்சாரியாரால் இந்த புனிதமான ஸ்தோத்திரம் செய்யப்பட்டது. ஸ்ரீ அப்பனாச்சாரியார் அருளிய ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரம் ஸ்லோகம் எண் 31 and 32. ஸ்ரீ ராகவேந்திரருக்கு வெங்கண்ணா எப்படியோ அப்படித்தான் அப்பண்ணாவும். ஸ்ரீ ராகவேந்திரரின் பிருந்தாவன பிரவேசத்தின் போது அப்பனாச்சாரியர் தனது சொந்த ஊரான பிட்சாலயாவிற்கு செல்கிறார் அல்லவா, அது மந்திராலயத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் தான் உள்ளது. ஸ்ரீ அப்பனாச்சாரியார் வாழ்ந்த இல்லம் இன்னமும் இருக்கிறது. ஸ்ரீ ராகவேந்திரரும் அப்பனாச்சாரியாரும் அமர்ந்த அளவலாவிய இல்லம் என்று ஊரில் உள்ளோர் சொன்னபோது அந்த இடத்தில் நாமும் அமரும் பாக்கியம் கிடைத்ததே என்று புலங்காங்கிதம் அடைவோம். மந்திராலயத்திலிருந்து மாதாவரம் சந்திப்பு வந்து வலதுபுறம் திரும்பி ரெய்ச்சூர் பாதையில் துங்கபத்ராவை பாலத்தின் மூலம் கடந்து பின்னர் வலதுபுறம் திரும்பினால் பஞ்சமுகி செல்லும் பாதை வருகிறது அல்லவா, அப்படி வலதுபுறம் திரும்பாமல் இடதுபுறம் திரும்பினால் பிட்சாலயா செல்லும் சாலை இருக்கிறது. கில்லே சூக்கூர் என்னும் இடத்தில் தான் இப்படி பிரிகிறது. கில்லே சூக்கூரிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் சென்றால் சாலையிலிருந்து சற்றே உள்ளடங்கிய விதத்தில் ஊர் இருக்கிறது. அங்குதான் அப்பனாச்சாரியார் இருப்பிடம் இருக்கிறது. ஊரிலிருந்து சுமாரான சாலையில் சென்று வயல்வெளிகளை கடந்து துங்கபத்ரா நதிக்கரைக்கு சென்றால் நதியின் வெகு அருகில் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளும் மிருத்திகா பிருந்தாவனம் உள்ளது. துங்கபத்ராவின் வெள்ளம் பெருக்கெடுத்தால் பிருந்தாவனத்தை தழுவிச் செல்லும் வகையில் நீரின் வெகு அருகே பிருந்தாவனம் உள்ளது. பிருந்தாவனத்தின் பின்புறத்தின் முன்பு பெரியதொரு மரம் இருந்தது. அது பின்னர் வேரோடு சாய்ந்து விட்டது. அப்படி சாய்வதற்கு முன் அந்த ஆலமரத்தின் அடிப்பகுதியின் வேர்பகுதியே கூர்மாசனம் போன்று இருந்ததாயும் அதைத்தாம் பலமுறை பார்த்திருப்பதாகவும் அதையும் எழுதுமாறு ஸ்ரீ சுஜயேந்திரன் பூர்வாசிரம பேரர் ஸ்ரீ வெங்கடேசாச்சார் கூறினார். தமது பரமகுருவான ஸ்ரீ விஜயேந்திரரின் மூல பிருந்தாவனத்தைப் போல இந்த ஸ்ரீ ராகவேந்திரன் மிருத்திகா பிருந்தாவனமும் வெயில், மழை, பனி போன்ற எல்லாமும் நேரடியாக படும் வண்ணம் வெட்ட வெளிச்சத்தில் உள்ளது. ஆனால் ஸ்ரீ விஜயேந்திரரின் பிருந்தாவனத்திற்கு சுற்றுச்சுவர், பிராகாரம், மேல்தளம் போன்ற எல்லாம் பிற்காலத்தில் வந்துவிட்டது. அதேபோல் இங்கும் சற்று பெரிய அளவில் சுற்றுச்சுவர் எழுப்பி ஸ்ரீ அப்பனாச்சாரியாரின் சொந்த ஊரில் உள்ள பிருந்தாவனத்திற்கு அழகூட்ட வேண்டும். இந்த ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனத்தை அப்பனாச்சாரியாரின் பிருந்தாவனம் என்று 1999 அக்டோபரில் வெளிவந்த ஒரு நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள செய்தியானது மிக மிக தவறானதாகும். நேரில் சென்று தரிசனம் செய்யாமல் செவி வழி செய்திகளை வைத்து எழுதினால் இப்படித்தான் தவறான செய்திகளை பக்தர்களுக்கு கொடுக்க வேண்டி வரும். அப்பனாச்சாரியார் ஸ்ரீ ராகவேந்திரரின் அத்தியந்த சிஷ்யர். ஸ்ரீ ராகவேந்திரருக்கு ஜாதி மத பேதமெல்லாம் கிடையாது. பல வகையான சிஷ்யர்கள் அவரிடம் இருந்தனர். அந்த வகையில் அப்பனாச்சாரியார் ஒரு அந்தன சிஷ்யர், மாத்வ சிஷ்யர். அப்பனாச்சாரியார் சந்நியாச ஆசிரமம் ஏற்றவரில்லை. சந்நியாசியாக இருந்தால்தான் அவர்கள் சித்தியானதும் பூமியில் வைத்து மேலே பிருந்தாவனம் எழுப்புவார்கள். ஆனால் அப்பனாச்சாரியார் ஒரு கிரகஸ்தர், அதாவது திருமண வாழ்வை மேற்கொண்டவர், சந்நியாசம் மேற்கொள்ளாதவர். கிரகஸ்தர்கள் இருந்தால் அந்தன குல சம்பிரதாயப்படி உடலை எரியூட்டச் செய்து அஸ்தியைத்தான் புனித தீர்த்தங்களில் கரைப்பார்கள். பல்முளைக்காத குழந்தைகள் இறந்தால்தான் மண்ணில் இடுவது வழக்கம். எரிக்கப்பட்ட இடத்தில் பிருந்தாவனங்கள் எழுப்புதல் எப்போதும் இல்லை. நாடெங்கிலும் உள்ள ஏராளமான பிருந்தாவனங்களை ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவனம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வகையில் இருப்பதற்கு காரணம் ஸ்ரீ ராகவேந்திரர் பூத உடலுடன் ஜீவனுடன் பிருந்தாவனத்தில் பிரவேசித்ததுதான். பிட்சாலயாவில் உள்ள பிருந்தாவனம் ஸ்ரீ ராகவேந்திரரின் மிருத்திகா பிருந்தாவனம்தான், அப்பனாச்சாரியன் பிருந்தாவனம் அல்ல.
பிட்சாலயாவிற்கு இலை பிட்சாலயா என்றும் ஒரு வழக்கு பெயர் உண்டு. அதாவது இலை பிட்சாலயா என்று பொருள். அவ்வூரிலே வெற்றிலை கொடி நிறைய உண்டு. நீங்கள் மந்த்ராலயம் ரோடு ரயில்வே ஸ்டேஷனில் எதேச்சையாக பாருங்கள், நிறைய கூடைகள் இருக்கும். அவற்றில் வெற்றிலை இருக்கும். அங்கிருந்து பல இடங்களுக்கும் வெற்றிலை செல்கிறது. இலை பிட்சாலயா என்பதற்கு வேறொரு கர்ண பரம்பரை கதையும் சொல்கிறார்கள். அதாவது அப்பனாச்சாரியார் பெரியதொரு இலை மீது அமர்ந்து நீரோடும் வாக்கிலே நதியிலே சென்று எதிர்க்கரையில் உள்ள மந்த்ராலயத்தை அடைவதுண்டு என்றும் சொல்கிறார்கள். இன்னும் ஒருபடி மேலே போய் ஸ்ரீ ராகவேந்திரரின் பிருந்தாவன பிரவேசத்தின் போது கூட இதை போன்று இலை மீது அமர்ந்து கொண்டு ஸ்ரீபூர்ண போத ஸ்தோத்திரத்தை சொல்லிக்கொண்டே கடந்ததாகவும் சொல்கிறார்கள். இது எந்த அளவு உண்மை? பாதியளவு தான் உண்மை. பாதி என்றால் அப்படியே அப்பனாச்சாரியார் பிருட்சாலயாவிலிருந்து மந்த்ராலயத்திற்கு இலைகளின் மீது வந்ததுண்டு என்பது உண்மை. அப்போதெல்லாம் மாஞ்சாலத்திற்கு வாழை இலை வர வேண்டுமானால் பிட்சாலயாவிலிருந்து தான் வர வேண்டும். அப்பனாச்சாரியார் தனது ஊருக்கு மாஞ்சாலையிலிருந்து செல்லும்போது பரிசிலும் வரும்போது பெரிய பெரிய வாழை இலைகளை கட்டுகளாக கட்டி அதை ஒரு பலகை போல் பக்கத்தில் வைத்து கட்டி அதை துங்கபத்ராவில் மிதக்கவிட்டு பரிசிலுக்கு பதிலாக வாழை இலை கட்டு உபயோகித்து வாழை இலைகளை கொண்டு சென்றதுண்டு. பரிசிலுக்கு பரிசிலும் ஆயிற்று, வேலைக்கு வேலையும் ஆயிற்று. ஆனால் பிருந்தாவன பிரவேசத்தின் போது இதை போன்று வாழை இலை கட்டுகளால் கடந்தார் என்பது சரியல்ல. அப்போது பிட்சாலயாவிலிருந்து மாஞ்சாலம் திரும்பும்போது துங்கபத்ராவில் கரை புரண்டு வெள்ளம் ஓடியது. அங்கிருந்து பிட்சாலயாவிற்கு வந்த போது வெள்ளம் இல்லை. திரும்பும்போதுதான் வெள்ளப்பெருக்கு. அந்த வெள்ளப்பெருக்கில் பரிசில் கூட செல்லாது எனும்போது வாழை இலை கட்டெல்லாம் எம்மாத்திரம். குருராஜர் அனுகிரகித்தால் அது கூட சாத்தியம்தான் என்றாலும் அப்பனாச்சாரியருக்கு மிகப்பெரிய அனுகிரகம் செய்ய நினைத்த ஸ்ரீ ராகவேந்திரர் அவரை நதிக்கரை ஓரம் ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டே ஓட வைத்து மந்திராலயத்திற்கு அருகில் வந்தும் கடக்க முடியவில்லையே என தவிக்க வைத்து துங்கபத்ராவை பிளக்க வைத்து ஆஹா ஆஹா எப்பேற்பட்ட அனுகிரகம்! சாட்சி ஹயாஸ் யோத்ரகி என்று சொல்லி இன்றளவும் நின்று நிற்கும் பிரமிப்பூட்டும் அனுகிரகம். பிட்சாலயாவில் ஸ்ரீ ராகவேந்திரரையும் அப்பனாச்சாரியரையும் குறித்து நிறைய செய்திகளை சொல்கிறார்கள். பஞ்சமுகிக்கு இவர்கள் இருவரும் ஒன்றாக சென்றதாகவும் சில சமயம் ஒன்றாக நதியை கடந்ததாகவும் செவி வழி கேட்டு கர்ண பரம்பரையாக சொல்கிறார்கள். ஸ்ரீ அப்பனாச்சாரியாரின் பரம்பரையில் ஸ்ரீ நரசிம்மாச்சார் என்பவர் ஹைதராபாத்தில் உள்ளதாகவும் பிட்சாலயாவில் தெரிவித்தார்கள். மந்திராலயத்திலிருந்து தனியாக ஜீப் அல்லது ஆட்டோ வைத்துக்கொண்டு பிட்சாலயா வருவதைப் போல் மந்திராலயம் ரோடு ரயில் நிலையத்திலிருந்து துங்கபத்ரா நதிக்கு வந்து அங்கிருந்து பரிசிலிலும் பிட்சாலயா வரலாம். ஆனால் கொஞ்சம் நடக்க வேண்டும். மந்திராலயத்திலே ஸ்ரீ ராகவேந்திரரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ வெங்கடரமணர் ஆலயம் முன்பு மிகச் சிறியதாக இருந்தது. இப்போது ஆலயத்தின் முகப்பை மிக பிரம்மாண்டமாக நிர்மாணித்து வருகிறார்கள். யார் யாருக்கு எந்தெந்த குலதெய்வமோ அந்த குலதெய்வ வழிபாட்டை நிச்சயம் அனுஷ்டிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தவே ஸ்ரீ ராகவேந்திரர் முதலில் மந்திராலயத்தில் தனது குலதெய்வத்தை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்தார். இன்றும் செய்து வருகிறார். ஸ்ரீ பிரகலாதர், ஸ்ரீ வியாசராஜர் ஸ்ரீ ராகவேந்திரரைப் போல ஸ்ரீ ராகவேந்திரரின் பரம குருவும் ஸ்ரீ வியாசராஜரின் சிஷ்யருமான ஸ்ரீ விஜயேந்திரரும் கும்பகோணத்தில் ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்கிறார். அதுவும் பிரமிக்கத்தக்க வகையில். நாம் அதை அடுத்த வீடியோவில் காண்போம். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீராகவேந்திராய நமக, ஸ்ரீராகவேந்திராய நமக, ஸ்ரீராகவேந்திராய நமக. நன்றி.